ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சமையல் வீடியோலாம் போட்டு. இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கலான்னு வீட்டுக்காக இல்லை, இப்போ வீடியோவில் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கேன். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, என்னடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறாங்க, பாவக்காயை காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. பாவக்காய் தான் செய்ய போகிறோம். பாவக்காய் குழம்பும் பீட்ரூட் பொரியலும் பண்ண போகிறோம். பாவக்காய் கசப்பாக இருக்குமா, அதனால் பீட்ரூட் இனிப்பாக இருக்கிறதுனால பாவக்காய் குழம்புக்கு பீட்ரூட் பொரியல். நம்ம இதுக்கு முன்னாடி பாவக்காய் குழம்பு போட்டிருக்கோம். அதில் தேங்காயெல்லாம் வறுத்து அரைச்சி ஊற்றி தான் பாவக்காய் குழம்பு செஞ்சுருக்கோம். இதில் நம்ம தேங்காய் எதுவுமே ஊற்றாமல் நல்லா புளிப்பாக ஒரு பாவக்காய் குழம்பு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் பீட்ரூட் பொரியலும் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடியே பார்த்திங்கன்னா அரிசியை நம்ம ஊற வச்சாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்றது தான். நான் பாவக்காய் குழம்புக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி. பீட்ரூட் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு பாவக்காயை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயத்தில் உரிச்சிட்டு லாஸ்ட்டில் பீட்ரூட் கட் பண்ணுவோம். ஏன்னா இது கொஞ்சம் கலராக ஒட்டும் இல்லையா, அதனால் கடைசியில் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை கடைசியில் கட் பண்ணிக்கலாம். சமைக்கிறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டோம் பாருங்கள். அடுத்து சமைக்க போகலாம். ஃபஸ்ட்டு பாவக்காய் கட் பண்ணிடலாம். பாவக்காயை கழுவி தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம், பாவக்காய் கட் பண்ணுறது ரவுண்டாக வெட்டிக்கலாம், இல்லைன்னா அதுலேயும் பாதியாக கூட வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி வர்றப்போ இது கொஞ்சம் சின்னதாயிரும், அதனால தான் இந்த சைஸ் வெட்டியிருக்கேன். இதுலேயும் நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். பாவக்காய் கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் பிடிக்காது. ஆனால் அது அந்த குழம்பு நம்ம எந்த அளவுக்கு வதக்கி அந்த பாவக்காயை குழம்பு செய்கிறோமோ அந்தளவுக்கு அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த கசப்பு தன்மையும் குறையும். நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பாவக்காய் குழம்பு செய்யலாம். ஒரு பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். அடுத்து வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் கிட்ட எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க போதும். பெரிய வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணிங்களா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க. அது வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பெரிய வெங்காயம், அதனால நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே நான் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக குழம்புக்கு யூஸ் பண்ணேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பொரியலுக்கு குழம்புக்கெல்லாம் வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாவக்காயும் கட் பண்ணிட்டோம். பாவக்காயை வதக்கிக்கிட்டே நம்ம பீட்ரூட் கட் பண்ணிக்கலாம். பாவக்காயை வறுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாவக்காய் நான் பாவக்காயில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க விதைகள் எல்லாம் எடுக்கவே இல்லை, அப்படியே தான் போட்டிருக்கேன். இப்போ போட்டுக்கலாம். பாவக்காயை நல்லா வதக்கிக்கலாம். பாவக்காய் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பச்சை கலராக தெரியுது. பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். பாவக்காய் வதங்கட்டும். பாவக்காயில் ஏன் விதையோட போட்டேன் அப்படின்னா, நீங்கள் நினைப்பீங்க பாவக்காய் விதையில் தான் அதிக கசப்பு இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் குழம்போ இல்லை வறுவலோ வச்சுட்டு அந்த பாவக்காய் விதையை எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், கசப்பே இருக்காது. பாவக்காயை விட அந்த விதையை தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு பாவக்காய் விதை ருசியாக இருக்கும். பாவக்காய் விதையில் குழம்புல இருந்துச்சுன்னா கசப்பே இருக்காது. அதனால தான் நான் எப்போயுமே பாவக்காய் குழம்பு வைக்கிறப்போ அதை சாப்பிட்றப்போ பாவக்காய் விதை ஊட வரும் பார்த்தீங்களா, அதை சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது கசப்பே இருக்காது. நான் எப்போயுமே பாவக்காய் விதையோடு தான் குழம்பு செய்வேன். அதனால தான் நீங்களும் ஒரு டைம் பாவக்காய் விதையை போட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம வதக்குறதுல தான் அந்த கசப்பு குறையும். அதுக்காக பாவக்காய் விதையில் தான் கசப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம பீட்ரூட் கட் பண்ணிடலாம். சாதம் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் பீட்ரூட்டை நீங்கள் துருவிக்கோங்க. பொரியல்லாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு காயை 2ஆக வெட்டி இது போல் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து இப்படி மாடி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இப்படி கிராஸாகவே வெட்டினீங்கன்னா இந்த மாதிரி நீட்டமாக சூப்பராக வரும். பாவக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பீட்ரூட் கட் பண்ணுறதுக்குள்ளே பாவக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. பீட்ரூட் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுலேயும் கூட இன்னும் பொடியாகவும் கட் பண்ணலாம், இந்த மாதிரியும் கட் பண்ணலாம். எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். அவ்வளோதான், எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம தாளித்து விட்றது தான். இப்போ எல்லாமே நம்ம ரெடி ஆகிடுச்சு. பாவக்காயும் வதங்கிடுச்சு, பீட்ரூட்டும் கட் பண்ணிட்டோம்னா பாவக்காயை மாற்றி வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். இதே பாத்திரத்தில் தான் குழம்பு தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம், அடுத்து கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு பல்லையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி,
இது கூடவே நம்ம பாவக்காயும் சேர்த்துருவோம். உப்பு வதங்கிறதுக்காக தான் உப்பு, கடைசியில் குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாம் போட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்துப்போம். பாருங்கள், தக்காளி போட்டு நல்லா வதங்கிருச்சு. பாவக்காயும் சேர்த்து அது கூடயே இன்னும் நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி தான் போட்டோம். மறுபடியும் இது போல் இந்த தக்காளியெல்லாம் வதக்கிறப்பையும் சேர்த்து போட்டு வதக்கிக்குவோங்க. இப்போ இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 2, இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 2 3, இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்துடலாம். வெறும் மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் இதில் சேர்த்துக்கல. இது போல் நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுக்கோங்க. நான் எப்போயுமே சொல்கிறது தான், ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மசாலா பொடியெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ புளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்தேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு, நம்ம கொஞ்சம் தக்காளியெல்லாம் வதக்கிறப்போ உப்பு சேர்த்தோம். அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாது இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அதிக தண்ணியெல்லாம் வேண்டாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணும், அப்போ சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம், வெந்து வத்த சரியாக இருக்கும். அவ்வளோ போதும், இந்த அளவுக்கு போதும். வேறு எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை, இது மட்டும்தான். அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சுருவோம். இப்போ குழம்பெல்லாம் தாளித்து தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். மாற்றி வச்சுட்டு இதில் நம்ம பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அடுப்புக்கு மாற்றிக்கலாம். பீட்ரூட்டுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2, உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் பீட்ரூட் சேர்த்துடலாம். இதில் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்க்க தேவையில்லை. தேவையான உப்பு, வதக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கையில் ஒரு 2 கை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சிடலாம். காய் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியில் வெந்துருச்சு. அந்த தண்ணி மட்டும் வற்றினா போதும். தண்ணி வற்றட்டு கொஞ்சம் நேரம். காய் ரெடியாக இருக்குள்ள நம்ம சாதத்துக்கு உப்பெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். உப்பு போட்டாச்சு, தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றி மூடியாச்சு. குக்கர் விசில் போட்டாச்சு. இதை இறக்குனதுமே இதை தூக்கி வச்சுருவோம். அவ்வளோதான் வேலை. கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்ப்போம், தண்ணி வற்றிடுச்சுன்னா இதையும் இறக்கிடலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவும் வற்றட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி பீட்ரூட் பொரியலெல்லாம் வந்து நான் தேங்காய் போடாமல் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் தேங்காய் துருவல் எதில் பண்ணுறீங்க, நல்லா பூவாக விழுகுதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் இதில் தான் தேங்காய் துருவல் பண்ணுறேன். இது என்னடா இது ஒரு தேங்காய் துருவியா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இது தேங்காய் துருவி கிடையாது. இது வந்து நம்ம கிரைண்டரில் எல்லாம் தேங்காய் துருவுறதுக்கு ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இது கிரைண்டரில் மாட்டுறது. இதுக்கு மேலே வச்சு தேங்காய் துருவலே அது நாங்கள் பழைய கிரைண்டர் வந்து யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சிட்டோமா, அதனால் அதில் இருந்ததை நான் தேங்காய் துருவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ காயும் பார்த்தீங்கன்னா தண்ணி வத்திருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து தேங்காய் துருவி இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தேங்காய் துருவி விழுகுதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஈஸி. நம்ம கையில் உட்காந்துட்டு ஒரு தேங்காய் துருவி வச்சுட்டு அதில் துருவுறதுக்கு இந்த மாதிரி துருவி வைக்கிறேன் நான். அவ்வளோதான், தேங்காய் துருவியாச்சு. பார்த்துக்கோங்க, இதுதான் என்னோட தேங்காய் துருவி. வேறு துருவியும் வச்சுருக்கேன், அதை இன்னொரு நாள் காட்டுறேன். இப்போ இதில் தான் நான் தேங்காய் துருவி போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு சாப்பாடு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அடுப்புலேயே வச்சுட்டு நம்ம தேங்காய் துருவல் போட மாட்டோம் இல்லையா, அதனால் இறக்கிடலாம். இறக்கிட்டு சாப்பாடு வச்சிடலாம்.
3 விசில் வரட்டும். சாப்பாடு வச்சாச்சு, 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ இதை கிண்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு வச்சாச்சு, 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு என்னாச்சுன்னு பார்த்துருவோம். ஓ சூப்பர், குழம்பும் வத்துறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. குழம்புல கொஞ்சம் நம்ம தண்ணியாக தானே வச்சோம் பாருங்கள். இப்போ சூப்பராக கெட்டி சேர்ந்துருக்கு. இன்னி கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அருமையாக எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், பாவக்காய் குழம்பு அருமையாக ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடை 3 விசில் மட்டும் வரல, இன்னும் வர்ற நேரம் தான் இப்போ வந்துடும். குக்கரில் 1 விசில் வந்துருச்சு. பாவக்காய் குழம்பு என்னடா கொஞ்சமாக வச்சுருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. கொஞ்சம் பாவக்காய் குழம்பு இருந்தாலுமே 1 கரண்டி குழம்பு ஊற்றிட்டாலே நிறைய சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்கும் பாவக்காய் குழம்பு. காரக்குழம்பை பொறுத்த வரைக்குமே அப்படி தான், கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாலே போதும், நிறைய சாப்பிட்லாம் அந்த மாதிரி. இப்போ பாவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆச்சு. இது போல் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும். மூணாவது விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டா வீடு க்ளீன் ஆயிரும். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. ரசம் நான் வைக்கல. உங்களுக்கு ரசம் வேணும்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நம்ம ரசம் போட்டிருக்கோம், அதில் வேணால் பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்த ரெசிபி செய்கிறப்போ ரசம் செய்கிறேன். இப்போ 2 ஸ்டீம் அடங்கட்டும், நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். சாப்பாடோட ஸ்டீம் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். குழம்பு, பாவக்காய் குழம்பு பாருங்கள், சூப்பர். அடுத்து பீட்ரூட் பொரியல். பாவக்காய் குழம்பு, பீட்ரூட் பொரியல், அப்புறம் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு. எனக்கு வந்து பாவக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதே போல் வீட்டில் எல்லாருக்குமே பாவக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த குழம்பு வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா, மற்ற குழம்பை விட இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாவக்காய் குழம்பு. உண்மையாகவே சொல்கிறேன், கசப்பே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த புளிப்புக்கு அந்த காரத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. சைடிஷ் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். இந்த பாவக்காய் குழம்புக்கு வந்து பீட்ரூட் பொரியல் மட்டும் இல்லை, லைட்டாக அந்த தேங்காயெல்லாம் போட்டு செய்கிற பொரியல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே சமயம் வறுவல் நல்லா இருக்காது. கீரை பொரியலும் நல்லாயிருக்கும். மற்ற பொரியல் மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வறுவல் வந்து நல்லா இருக்காது. அதனால பாவக்காய் குழம்பு இல்லை மற்ற காரக்குழம்பு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா பொரியல் பண்ணுங்கள். வறுவலை விட பொரியல் தான் சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. நான் போய் உட்காந்து சாப்பிட்றேன். பேசிகிட்டே இருந்தால் என்னால் சாப்பிட முடியாது. இதே போல் லஞ்ச் மெனு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் சாப்பிட்றதுக்கு போகிறேன். நீங்களும் போய் இதே போல் லஞ்ச் மெனு செஞ்சு சாப்பிடுங்க.